ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். டுடே ரெசிபி மணத்தக்காளி கீரை பருப்பு மசியல். நல்லா ஃப்ரெஷ்ஷான மணத்தக்காளி கீரை எடுத்துக்கோங்க. நான் ஒரு வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, பூண்டு ஒரு 5-6 பல் எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கிட்டு பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். அதையும் எல்லாம் ஒன்றா போட்டு கழுவி எடுத்து க்ளீன் பண்ணி குக்கரில் வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கீரை நல்லா பொடியாக கட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா வேக வைக்கிறேன். குக்கரில் வச்சு 3 விசில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் ஒன்றா சேர்த்து குக்கரில் வச்சுட்டு நல்லா ஒரு 3 விசில் வர வரைக்கும் வச்சுக்கோங்க. பேஸ்ட்டு ரெடி பண்ணுறதுக்கு சோம்பு, தேங்காய் அது 2த்தையும் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ 3 விசில் வந்துடுச்சு. பாருங்கள், பருப்பு நல்லா மசிஞ்சிருக்கு, கீரையும் நல்லா வெந்திருக்கு. இப்போ ஒரு வானல் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் வெள்ளை உளுத்தம்பருப்பு, இது 3த்தையும் போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததும் நான் ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு. நான் குழந்தைங்களுக்கு செய்கிறதுனால அதிகமாக காரம் சேர்க்கல. உங்களுக்கு வேணும்னா 2-3 கூட சேர்த்துக்கலாம், அது உங்களோட இஷ்டம். சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் இந்த தாளிப்பை எடுத்து குக்கரில் மசிச்சு வச்சுருக்கோம்ல, நான் மத்து போட்டு நல்லா கடைஞ்சிருக்கேன். அதில் இந்த தாளிப்பை எடுத்து சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஸ்டவ் ஆன்லேயே இருக்கட்டும். இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு, சோம்பு, தேங்காய், அந்த பேஸ்ட்டையும் எடுத்து ஊற்றிக்கோங்க. ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கிளறிட்டு சில நேரத்தில் பாசிப்பருப்பு சேர்த்துக்கனால அடியில் பிடிக்கும், அதனால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நிறுத்திடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. அவ்வளோதாங்க, மசியல் ரெடி ஆகிடுச்சு. This video sponsored by my Moto mobile app.